இந்த மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் நவகிரகங்களில் இளவரசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க. எங்க இருந்தாலும் சரிதான், தான் மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த புதனை அதிபதியா கொண்ட இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் கட்டாயம் இருக்கும். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைய போகிறது இந்த மார்கழி மாதம் முதல் வாரத்திற்கு மேல. அப்பா வழி உறவுகளால் ஏற்பட சங்கடங்கள் தீரப்போகிறது. குழந்தை பேர் வேணும் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்குங்க. வீடு மண் மனை இந்த மாதிரி யோக விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர வழியில ஒற்றுமை பலம் இந்த மாதிரி விஷயங்களை தரும். தந்தை வழி சொத்துக்கூடிய சட்டப்படியான வில்லங்கங்களை எல்லாத்தையுமே தீர்த்து வைப்போம். அருகில் இருக்கிற சிவாலயங்களும் பெருமாள் ஆலயங்களும் போய் இந்த வைகுண்ட ஏகாதசி வழிபாடு பண்ணி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் இரே ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப மார்கழி மாச பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாசத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது கடக ராசியிலே குரு பகவானும், சிம்ம ராசியிலே கேது பகவானும், விருச்சக ராசியிலே சுக்கிரனும் புதனும், தனுசு ராசியிலே சூரியனும் செவ்வாயும், கும்ப ராசியிலே சனியும் ராகும் பிரவேசிக்கின்ற இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள், இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு என்ன மாற்றங்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜோதிடப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் 6ஆம் தேதி குரு பகவான் கடகராசியிலிருந்து வக்ரமாகி மிதுன ராசிக்கு செல்ல போகிறார். அது உங்களுக்கு ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே வணக்கம். மிதுனம் புதனை அதிபதியாக கொண்ட ராசி, காற்று தத்துவமுடைய ராசி. இந்த மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் நவகிரகங்களில் இளவரசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க. அப்ப எங்க இருந்தாலும் சரிதான், தான் மதிக்கப்பட வேண்டும், தனக்கு அனைத்து விதமான செல்லங்களும் சலுகைகளும் கிடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த புதனை அதிபதியாக கொண்ட இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் கன்னிகா ராசியில் பிறந்தவங்களுக்கும் கட்டாயம் இருக்கும். புதன் கணக்கு பிள்ளை அப்படின்னு பேர் எடுத்த ஒரு கிரகம். கணக்கு வழக்கு எதுவாக இருந்த ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு, எல்லா விஷயத்திலும் கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவர்கள், எல்லா விதத்துலையுமே கட் அண்ட் ரைட்டா இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை கொண்டவங்க இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. பெரும்பாலும் வங்கியில வேலை செய்யறவங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, தாலுகா ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, இவங்க எல்லாருமே, அதாவது புள்ளி விவரங்களை கையில வச்சிருக்கக்கூடிய துறை சார்ந்த வேலை செய்யறவங்க எல்லாருமே 80% மேல் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் புதனின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதாவது ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த மாதிரி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க தான் அதிகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாசம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும்? உங்க ராசிக்குள்ள குரு வர போறாருங்க இந்த முதல் வாரத்திலேயே. அந்த ராசிக்குள்ள வரக்கூடிய குரு என்ன மாதிரியான விஷயங்களை செய்வார்? குரு நம்ம எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த சிறப்பா வச்சுக்க மாட்டாருங்க. அது ஒரு பொதுவான விதி. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 7 மாசம் அதோட வழி என்னன்னு உங்களுக்கு காட்டிட்டு போயிருப்பார். இப்ப திரும்ப 2 மாசம் ரிலீஸ் பண்ணி திரும்ப உங்க ராசிக்குள்ள வர போறாரு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னங்க, வேலையில இடம் மாறுதல். கம்பெனி மாறிக்கணும்னு நினைச்சு வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இந்த இடம் மாறுதலை கொடுக்கும். கம்பெனி மாறுற வேலைகளை கொடுக்கும். நம்ம நினைச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதாங்க அதுல இருக்க ப்ளஸ். ஆனா கொஞ்சம் அடிக்கடி மனசு ஏதோ இழந்த மாதிரியான ஒரு படபடப்பு, அந்த மாதிரியான உணர்வுகளை கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டே இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. உங்க ராசிநாதன் புதன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துலயே இந்த மாதத்தின் சரிபாதியான நாட்கள் கிடக்குறாருங்க. முதல் 2 வாரங்கள் உங்க ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலயே இருக்கிறாங்க. ராசிநாதன் 6ல இருந்தா உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில தொல்லைகள் தரும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல விதிங்க. பெரும்பாலும் யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுதாங்க இப்போக்கி வாய்ப்பு இருக்குது. நீர்தாரல், எரிச்சல் வலி அல்லது ஃபைல்ஸ் இந்த மாதிரியான சிறு சிறு தொந்தரவு, அதாவது வயதை பொறுத்துங்க. ஒரு 30+ இருந்து ஒரு 50+ வயசு உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தொல்லைகளை பண்ணும். சிறு குழந்தைகள் மிதுன ராசியில இருந்தா அவங்க இதை நினைச்சு பயப்பட வேண்டியது இல்லைங்க. அவங்களுக்கு என்ன, ஸ்கூல்ல நோட்டு, பேனா, பென்சில் இந்த மாதிரி விஷயங்கள் தொலையும். ஒரு நண்பர் நமக்கு ஒரு கருத்து முரண்பாடாகி நண்பர் நம்ம கூட பேச்சுவார்த்தை இல்லாமல் போவாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம சொல்றது. எல்லாமே ஒரு புது பலன் தான். இது சின்ன பிறந்த கை குழந்தையில இருந்து 80 வயசு தாத்தா வரைக்குமே இந்த விஷயம் தான். அது அவர்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் ஆல்டரேட்டா மாறி மாறி நடக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகம் நடக்கக்கூடிய தசாபுதி இருப்பு விஷயங்களை பத்தி என்ன தசை நடக்கிறத பொறுத்து தாங்க இந்த பலன விஷயங்களும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நமக்கு சொல்லக்கூடியது மார்கழி மாசத்துல பொதுவா அந்த மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தவங்க ராசியை யார் பார்த்துருக்கா? சூரியன், செவ்வாய் 2 வெப்ப கிரகங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல சூரியன் மாதம் முழுவதும் பார்ப்பார், செவ்வாய் மாதத்தின் முதல் 2 வாரங்கள் பார்ப்பார். அப்ப இந்த உஷ்ண சம்பந்தமான தொந்தரவு தொல்லைகள் கொஞ்சம் உடம்புல ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அது கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதும் ஒரு காரணமா இருக்கும். உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை, ஜலதோஷம் முக்கியமான விஷயங்கள் தாங்க. ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு, சளி சம்பந்தமான தொந்தரவு தொல்லைகள் உடம்புல ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்காருங்க. கெட்ட கிரகங்கள் உபஜயஸ்தானம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய 3, 6,
10, 11 இந்த இடங்கள்ல இருப்பது வந்து ரொம்ப நல்லது. அப்போ உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. 3ல் கேது இருந்தால் வெற்றி கிடைக்குங்க. ரொம்ப நாளா இழுவையா இருந்த விஷயத்துல திடீர்னு ஒரு திருப்புமுனை ஏற்பட உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனை நமக்கு சாதகமாகதோ பாதமாகதோ அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு முடிஞ்சு போயிடுங்க. அந்த முடிவை தரக்கூடிய சட்டப்படியாக தீர்வு, பட்டா சிட்டா எழுதிக்கிட்டு இது உன்னோட உன் இடம், என்னோட வேலையை முடிச்சுக்குவோம், சந்தோஷமா அவங்க வேலையை பார்த்துட்டு போவோம், அவங்கவுங்க வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியை இந்த மாதம் உங்களுக்கு தரப்போகுதுங்க. அந்த கேது பகவான் 3ஆம் இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லக்கூடியது 9ஆம் இடத்துல சனியும் ராகும். 9ல் சனியும் ராகு இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்க ராசியில இருந்து குரு பகவான் இந்த 9ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாங்க. அப்ப அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைய போகிறது இந்த மார்கழி மாதம் முதல் வாரத்திற்கு மேல. அப்பா வழி உறவுகளால் ஏற்பட சங்கடங்கள் தீரப்போகிறது. அப்பாவுடைய உடம்புல நரம்பு சம்பந்தமான தொல்லைகள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தாங்க ஏற்பட்டிருக்கும். குறிப்பா அப்பாவுடைய கால்ல எலும்பு, நரம்பு இது சம்பந்தமான தொந்தரவு தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த தொந்தரவு தொல்லைகள்ல இருந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா அப்பா வந்து உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைவதற்கான வாய்ப்பு விஷயங்களை மிகச்சிறப்பாக செஞ்சு கொடுக்கும். இந்த குருவின் பார்வை உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை செய்ய போகுதுங்க. குரு உங்க ராசியில் இருப்பதான் கொஞ்சம் நெகட்டிவ் பலனை தவிர உங்க ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 இடத்தை பார்க்க போகிறது. 5ஆம் இடத்தை பார்ப்பது குழந்தை பேர் வேணும் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்குங்க. 7ஆம் இடத்தை பார்ப்பது திருமண சம்பந்தமான உறவுகள், கூட்டு தொழில் சம்பந்தமா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீர்த்து நல்ல கூட்டாளி அமைய வச்சு பிசினஸ்ல இருந்து ரொம்ப மேன்மை அடைய வைக்குங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானங்க. என்ன வேணும் ரொம்ப நாளா காத்துட்டீங்களோ அந்த காத்திருப்பை உங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மே வரைக்குமே நடக்கக்கூடிய இந்த கிரகங்கள் குருவுடைய சாரம் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பான விஷயங்களை செய்ய போகிறது. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு என்ன செய்யும்? மிருகசிட நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு, மண், மனை இந்த மாதிரி யோக விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர வழியில ஒற்றுமை, பலம் இந்த மாதிரி விஷயங்களை தரும். திருவாதிரை ராகுனுடைய சாரம், ராகு பகவான் இந்த ஜாதி 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். ராகு தந்தை வழி சொத்துக்கூடிய சட்டப்படியான வில்லங்கங்களை எல்லாத்தையுமே தீர்த்து வைப்போம். அடுத்து புனர்புஷம் குருவினுடையது. குரு உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிறார். அப்ப வேலை மாறுதல், இடம் மாறுதல் இந்த மாதிரி விஷயங்களை புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மிக சிறப்பாக செய்யும். அருகில் இருக்கிற சிவாலயங்களும் பெருமாள் ஆலயங்களும் போய் இந்த வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசன நாட்களில் சிவன் விஷ்ணுவை வழிபாடு பண்ணி மிகச்சிறப்பாக நலமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டும்.